ஸ்டாலின், நீங்க அங்கிள் கொலை நடக்குது, நீங்க தானே காரணம் அப்படின்னு. அப்ப அவர் ஆட்சியில அவர் தானே கொலை பண்ணாரு. அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு கொலை பண்ணிட்டாரு. இப்ப இவர் ஆட்சியில ஆரம்பிச்சோன்னுமே இவ்வளவு கொலை பண்றாரு. நாமளே செய்யணும்னா நமக்கு உடம்பும் போயிடும், தெம்பும் இல்லாம போயிடுவோம். அடுத்தவங்களால செய்ய விட்டு வேலை பார்த்தோம்னா, புரியுதுங்களா? நாம வேலை பார்த்தாதாங்க அந்த வேலை பார்க்கறது கஷ்டம். 10 பேத்துக்கு வேலை கொடுக்க மத்தவங்களை வேலை பார்க்க வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறதுங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அங்க சேஃப்டியா இருக்குது இவங்களுக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் கதவு பூட்டிட்டு வெளியில வர வேண்டியதா இருக்கு. ஆமா. ரெண்டாவது, யாரும் ரூமுக்குள்ளார போகாம இருக்கிறதுக்கு வெளியிலே சேர போட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? எதுக்காக இதெல்லாம்? அதெல்லாம் நடிக்கிறதுக்கு போனா நடிக்க தானே போகணும். நடிக்கிற இடத்துல இப்ப எதுக்கு படுக்கிற அது பெட்ரூம்லாம் வச்சுதான் அந்த கேரவன் இருக்கும். நீங்க நடிக்க போறாங்களா இல்ல படுக்க போறாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தா அப்புறமேல் தான் என்னன்னு விசாரிக்கிறப்பதான் அது படுத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு. நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன். நல்லவன் படம் ரஜினிகாந்த் படம், வல்லவன் படம் சிம்பு. இந்த நாளும் தெரிஞ்சவங்க யாரு? ஆமையா? ஜெகதீஷ் ஆமன்னா புரியல. வணக்கம் சார். வணக்கம் ஆர்த்தி. எப்படி சார் இருக்கீங்க? எப்படி பார்த்தா எல்லா பக்கட்டும் கொலை பயங்கரமா கொலையா நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு. அது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட இப்ப 24 கொலை நடந்திருக்கு இது வரைக்கும். ஆமா. ஏன் போய் இவர் பண்றாருன்னு எனக்கு தெரியல. எங்க சார் விஜய் அவர்கள் கொலை பண்ணாரு? அப்படித்தானே இப்ப திமுக ஆட்சியில விஜய சொன்னார்ல, ஸ்டாலின், நீங்க அங்கிள் கொலை நடக்குது, நீங்க தானே காரணம் அப்படின்னு. அப்ப அவர் ஆட்சியில அவர் தானே கொலை பண்ணாரு. அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு கொலை பண்ணிட்டாரு. இப்ப இவர் ஆட்சியில ஆரம்பிச்சோன்னுமே இவ்வளவு கொலை பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 6வது நாள் இன்னைக்கு 24 கொலை நடந்திருக்குது. அப்படிங்கிறப்ப பாக்குறப்ப என்ன கேரவன் கல்ச்சர்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி இந்த சினிமால முக்கிய பங்கு கேரவன் கல்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் முக்கிய காரணம் ஜெகதீஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். ஒரு ஆள் இத்தனை பேரை எப்படி சார் சமாளிச்சாரு? அதாவது அதுக்குதாங்க நம்ம நாமளே செய்யணும்னா நமக்கு உடம்பும் போயிடும், தெம்பும் இல்லாம போயிடுவோம். அடுத்தவங்களால செய்ய விட்டு வேலை பார்த்தோம்னா, புரியுதுங்களா? நாம வேலை பார்த்தாதாங்க அந்த வேலை பார்க்கறது கஷ்டம். 10 பேத்துக்கு வேலை கொடுக்க மத்தவங்களை வேலை பார்க்க வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறதுங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இல்ல வேடிக்கை பார்க்கறதெல்லாம் ஒரு பொழப்பா? வேடிக்கை பார்க்கறதெல்லாம் பொழப்பாவா? ஏமா அதுதான் பெரிய பொழப்ப. அந்த பொழப்பு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ரொம்ப ஈஸியா எல்லா விஷயத்திலும் சேஃப்டி முக்கியமா. எதுவும் யாருக்கும் தெரியாம ஒரு வேலை பாக்குறது இருக்குல்ல. அப்படியே யாராவது பாத்துட்டா துள்ளி குச்சி ஓடிடுறது. செவிரி ஏறி வேடிக்கை பாக்குறவரு துள்ளி குச்சி ஓடிடுறதா? ஹலோ, இன்னைக்கு கண்ட இடத்துல கேமரா வச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா. அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடியே ஒரு 2 பேரை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ளார உட்கார வைக்கிறதுக்கு முன்னால அங்க எல்லா இடத்தையும் நம்ம டிடெக்டர் வச்சு செக்அப் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க சேஃப்டியா இருக்குது இவங்களுக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் கதவு பூட்டிட்டு வெளியில வர வேண்டியதா இருக்கு. ஆமா. ரெண்டாவது, யாரும் ரூமுக்குள்ளார போகாம இருக்கிறதுக்கு வெளியிலே சேர போட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குது. புரியுதுங்களா? எதுக்காக இதெல்லாம்? இப்படிமா வேலை பாக்குறாரு? இப்படிமா வேலை பாக்குறாரு? சேர போட்டு வெளில உட்காந்துறாரு. ஏங்க என்னங்க இப்ப முதலமைச்சர் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? என்ன பேசுறாருன்னு பாத்துட்டு இருக்க முடியுமா? ரூம்ல உட்காந்து வெளியில உட்காந்து பாத்துட்டு தானே இருக்கணும். அதானே முறை. ஓஹோ, அத சொல்றீங்களா? நம்ம ஒரு கல்ச்சருங்க, இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு. ஆமா. ரூம்குள்ள 2 பேர் இருந்தாங்கன்னா வெளியில உட்கார்றதுங்கிறது முறை. 1000 தான் இருந்தாலும் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா அம்மா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ரூம்குள்ளார பாலை கொடுத்து சொம்ப கொடுத்து அமுச்சு விட்டோம். உள்ளார போய் உட்கார்ந்து இருக்க முடியும்? இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வேணாம். 4 பேர் உள்ளார உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா வெளியில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு முறை, பண்பாடு, கலாச்சாரம். ஆமா. பெத்தவங்களே அப்படி இருக்கிறப்ப மத்தவங்க அப்படி இருக்க கூடாதா? அல்ல, அதெல்லாம் ஒரு வேலைன்னு எடுத்து செஞ்சு அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குடும்பத்தை கெடுத்து இந்த ஆம போற வீடு எந்த குடும்பமும் விளங்கல. கெட்டு போறதா? ஆமா. ஏமா என்னம்மா நீங்க இதெல்லாம் கெட்டு போறது இல்லம்மா, நல்லா இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான. உங்களுக்கு ஆமைன்னா இந்தியாவுல ஆமை பூந்தாதான் வீடு கெடும். அதே சைனாவுல போய் ஆமை உள்ளார பூந்துன்னு வச்சுங்க, வசதியோ வசதி. தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? அதெல்லாம் இங்க வேற லெவல். நம்மளோட கலாச்சாரம் அது மாதிரி நம்மளோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மேம்பட்ட சமூகமா நம்ம அறிவார்ந்த தமிழ் சமூகம் இருக்கு இல்லையா, எந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் வளர்ச்சி பாதை. கேரவன் கலாச்சாரங்கிறது வளர்ச்சி பாதையா? ஆமா. ஒரு விஷயங்க, ஒரு வீடு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போய்
அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத விட, ம். சொல்றது புரியுதுங்களா? ஆ? சந்தோஷமா இருக்கிற வீடையே எடுத்துட்டு போயிட்டா எல்லா வசதியும் அது உள்ள இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டுல என்ன வசதி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த கேரவன்ல இருக்கும். ஆமா. இல்ல அந்த கேரவன்ல விஜய் சேதுபதி இருந்ததா சொல்றாங்களே. விஜய் இல்லையா அப்ப? விஜய் சேதுபதி, விஜய் வேற. அவரு ஃபுல் டைமா விஜய் அவர்களுக்கு மேனேஜரா இருக்காரு. ஆ, விஜய் சேதுபதிக்கு கேரவன்ல எல்லா கேர்ள்ஸையும் அனுப்பி ஆ. செட்டப் பண்றது இவர் வேலையாம். அப்படியா? ஆமா. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எல்லா நடிகர்களுக்குமே ஏன் கேரவன் குடுக்குறாங்க? அதுதான் சார் எனக்கு தெரியல. ஏன் கேரவன்? ம்? ஏன் கேரவன்? எதுக்கு? நடிக்கணும்ல. ம். ஷூட்டிங்னா நடிக்க போற இடம். நடிக்க போற இடத்துல நடிக்கிறதுக்கு இல்லாம படுக்க போறாங்களா? எதுக்கு கேரவன் தான் எனக்கும் பெரிய கொஸ்டின். அந்த கேரவனே பார்க்க அப்படியே பங்களா மாரி இருக்கு சார். ஆமா. வெளில எதுவுமே தெரியவே அதுதான். மாட்டேங்குது. அதெல்லாம் நடிக்கிறதுக்கு போனா நடிக்க தானே போணும். ம். நடிக்கிற இடத்துல இப்ப எதுக்கு படுக்கிற ஒரு அதுவும் பெட்ரூம்லாம் வச்சு தான் அந்த கேரவன் இருக்கும். அங்கே இவங்க நடிக்க போறாங்களா? இல்ல படுக்க போறாங்களான்னு ஒரு கன்ஃப்யூஷன் பார்த்தா, அப்புறமேல் தான் என்னன்னு விசாரிக்கிறப்ப தான், அது படுத்துக்கிறது மட்டும் இல்லங்க. ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு. ம். ஆமா. அவசர நிமித்தமா உச்சா வந்துச்சுன்னா, உச்சா போறதுக்கு தான். வேற எதுக்குமே அது கிடையாது. அப்படின்லாம் நம்பிக்கையான வட்டாரத்துல இருந்து கேரவன் கலாச்சாரம்னா, உங்களுக்கு வந்து அத வந்து தப்பா பார்க்காதீங்க. ஆமா. அப்படி பார்த்தா வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க இல்லையா? ம். கல்யாணம் பண்றதுங்கிறது, அ இந்த ரூம் ஃபர்ஸ்ட் நைட் குடுத்துடுறாங்களா என்ன? எங்கேயும் குடுக்கலைல்ல. அப்ப அத தப்பா பார்க்க கூடாதுல்ல. இப்ப அந்த படப்பிடிப்பு தளத்துல ஒரு 500 பேர் இருப்பாங்களா சார்? இல்ல ஆ, ஒரு 300 பேர் இருப்பாங்க. ஆமா. அந்த 300 பேருக்குமே கேரவன் இருக்கா? ஹீரோ, ஹீரோயின் மட்டும் என்ன பெரிய தலைவர்களா? அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் குடுக்குறதுக்கு, எல்லாருமே மனுஷங்க தானே. எல்லாருக்குமே கேரவன் குடுக்கலாம்ல? மனுஷங்கன்னா குடுத்துற முடியுமா? இப்போ நீங்கள் தான் வர்றீங்க. ம். ஆமா. பஸ்ல இலவச டிக்கெட்ல தானே வந்தீங்க. ஆமா. ரைட்டா? ஆ? வந்தோம். இவரு நாட்டோட முதலமைச்சர் தான். அவரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மாசம் வயித்துக்குள்ள இருந்து வந்தாரா? அவரும் 10 மாசம் தானே. அவருக்கு மட்டும் ஏன் 24 காரு? முன்னால ஒரு 15 காரு, பின்னால ஒரு 10 காருன்னு ஏன் 25 கார் ஓடுது? யாராவது சுட்டுடுவாங்கன்னு சார். ஓ! ஒரு சேஃப்டி. தமிழ்நாட்டுல எல்லாரும் துப்பாக்கி வச்சு சுத்திட்டு இருக்காய்ங்க. நெறைய பேர் வெறி கொண்டு இருப்பாங்கல்ல சார். பொட்டுன்னு பார்த்து சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? பொட்டுன்னு பார்த்து சுட்டுட்டாங்களாவா? ஆமா சார். அது ஒரு ஹலோ! சேஃப்டி சார். முதலமைச்சர், எம்எல்ஏ தமிழ்நாட்டுல ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருக்கான்னா, நல்லா அவன தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைங்க தண்ணி அடிக்கிற துப்பாக்கி வச்சிருக்கும் தெரியுமா? புஷ்ஷு, புஷ்ஷு, புஷ்ஷுன்னு. அந்த துப்பாக்கி தான் இங்க இருக்குது. அந்த துப்பாக்கிய பார்த்துட்டு இந்த ஆள்லாம் பயந்துடுறாருன்னா, அப்ப இவரோட வீரம் எந்த அளவுக்கு இருக்குது? இதெல்லாம் 10 பேர அசால்ட்டா அடிப்பாரு சார். 10 பேர் அடிப்பாரா? அப்ப 11ஆள இருந்தா பயந்து ஓடி போயிருவாரா? அதெல்லாம் அடிப்பாரு. அதான் ஜெகதீஷ் இருக்கார்ல சைடுல விட்டு அடிக்க வேண்டியதுதான். ஏம்மா அவரு வேலை பார்த்தாதானமா அவருக்கு வந்து நோவும். அடுத்தவங்கள வேலை பார்க்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுல என்னமா நோகும்? உங்களுக்கு புரியலையா? ஆமா. எனக்கு புரியவே இல்ல சார். இவரு யாரு? இவரு என்ன கேட்டகரி? எங்கேருந்து வந்தாரு? ஏம்மா நீங்க ஒரு ஹோட்டல்ல, கல்லாப்பட்டியில காசு கூட வாங்கி போட மாட்டாங்க சில முதலாளிங்க. ம். அப்படியே சேர்ல இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. ம். இப்படியே இருப்பாங்க தெரியுமா? ஆ? பாத்துருக்கேன். ஏன்? என்ன வேலை அப்ப பார்க்கறான்? அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல? புரியுதுங்களா? சோ அவன் வேலை பார்க்கறானா? அவன் வேடிக்கை பார்க்கறதுதானே வேலை. ஆ, ஆ. அது மாதிரி இவர் வந்து வேடிக்கை பார்ப்பார். ஆமா. தெரியுமா? இந்த வேடிக்கை பார்க்கறதே ஒரு தொழிலா வச்சிருக்காரு. வேடிக்கை பார்க்கறது இல்லாம நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவருக்கு யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு வந்து சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா மேதகு ஜோசப் விஜய் ஆயிருக்காரு அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணமே இவர்தான். ஆமா. இவர் அந்த மாரி வேலை பார்த்ததுனால தான் இன்னைக்கு அவ்வளவு இது நடந்திருக்கு. ஆமா. தெரியுமா? இவர் மாட்ட மாட்டாரோ? மாட்ட மாட்டாரா? ம். எதுக்கு மாட்டணும்? இந்த மாஃபியா கும்பல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு தீவிரவாதி ஏன்? அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நல்லவன். புரியுதுங்களா? நல்லவன், வல்லவன், நல்லவன் வல்லவனா? நாளும் தெரிஞ்சவன். ஆ. நல்லவன், வல்லவன், நாலும் தெரிஞ்சவன். தெரிஞ்சவன். நல்லவன் படம் ரஜினிகாந்த் படம். வல்லவன் படம் சிம்பு. இந்த நாலும் தெரிஞ்சவங்கிறது யாரு? ஆமை. ஆமையா? ஜெகதீஷ். ஜெகதீஷ் ஆமன்னா புரியல. ஓ யூ மீன் டாடாய்ஸ். ஆ பரவால்ல. சரி என்னத்த சொல்றது? அவர் புகழ பாடுறப்பவே 4 பூரா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம்லக்க. ஆமா சார். ஓவியா உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்குல்ல? இல்ல அவங்களுக்கு தான் அந்த ரூட் பாதிச்சிருக்கு. அதனால அவங்க இப்ப வெளில கொண்டு வராங்க. அவங்க இப்ப கரெக்டான ரூட்ல போறாங்களா? இல்ல தப்பான ரூட்ல போறாங்களா? இப்ப எந்த ரூட்ல போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். அப்படியா? இல்லையே. எல்லாம் உடனே செய்றாங்களே.
தீ எரியுது, போட்டோ பிடிச்சி ரீல்ஸ் போட்டு எல்லாம் இந்த ரீல்ஸ் முகத்துல இந்த வந்த மினிஸ்டர் எல்லாமே ரீல்ஸ் எடுத்து மினிஸ்டராவே இருக்காங்க. என்ன வீடியோ போட்டு தான் இவங்க பாப்புலாரிட்டி ஆயிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் ரீல்ஸ் போட்டே இப்பவும் ரீல்ஸ் போடுறாங்க. அதான் ஹைலைட்டா இருக்குது. அப்படியே போன பிடிச்சமனே போவாங்க போல சார் எங்க போனா. ஏன் புரியல எனக்கு. ஆமா. இதெல்லாம் மினிஸ்டர் அமைச்சர்கள்லாம் அன்மெச்சூரா இருக்காங்க.